வணக்கம். இது கொற்றம் வழியொலி. நான் அரசிவா. சோழர் ஜீவானந்தம், குமரி தந்தை மார்ஷல் நேசமணி, சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம், தமிழ் பெரியார் மங்களக்கிழார், குமரி மாவீரன் குஞ்சல் நாடார், காமு ஷெரீப், பேசு மணி, தளபதி கே விநாயகம், சங்கர்லிங்க நாடார், இவங்கெல்லாம் யாருன்னு கேட்குறீங்களா? இவங்கெல்லாம் பேன் இண்டியா சினிமாவில் நடித்து ஒரு 500-600 கோடி சம்பாதிச்சாங்க அப்படின்னு நம்ம பெருமையாக பேசிக்கிற அளவுக்கு ஒன்றும் பண்ணலை. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வாக்குறுதிகள் கொடுத்து அதை நிறைவேற்றுவாங்களான்னு கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு காத்திருந்து கடைசியில் ஏமாற்றத்தை மட்டுமே தந்த அரசியல்வாதிகளும் இல்லை. இப்போ இவங்க யார் அப்படின்னா, மிக தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிற இந்த நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, இந்த நிலப்பரப்பு எல்லைகளை பாதுகாத்த வீரர்கள் தான் இவங்க. குறிப்பாக சொல்லணும்னா வட எல்லை போராட்டம், தென் எல்லை போராட்டம்னு இருக்குது. அதுக்கு வட எல்லை போராட்டத்துக்கு தலைமை தாங்கினது சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம். தெற்கு எல்லை போராட்டத்துக்கு தலைமை தாங்கினது மார்ஷல் நேசமணி. இவங்களோட சேர்ந்து இவங்க எல்லாருமே போராட்டங்களை முன்னெடுத்து அடக்குமுறைகளை சந்தித்த தலைவர்கள் தான். இதில் நிறைய பேர் வதைப்பட்டு சிறைப்பட்டு இறந்தும் போயிருக்கிறாங்க. இதுதான் வரலாறு. பொதுவாக தமிழர்களுக்கு அரசியல் புரிதல் இருக்காது அப்படின்றது தான் ஒரு பார்வை. அது இப்பயும் இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா தன்னை சுற்றி என்ன மாதிரியான அரசியல் நடக்குது, நம்ம எந்த மாதிரியான அரசியல் சுழலுக்குள்ளே சிக்கி இருக்கிறோம் அப்படிங்கிற புரிதல்லாம் தமிழர்களுக்கு பெருசாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். விழுக்காட்டு அடிப்படையில் ரொம்ப குறைவு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் 1956 ஆண்டு வாக்கில் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுது. அதாவது தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்களுக்கு மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு அன்னைக்கு பிரிக்கப்படுது. தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்களுக்கு ஆந்திரா, கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட மக்களுக்கு கர்நாடகா, மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட மக்களுக்கு கேரளா, இப்படி மொழிவழி தேசிய மாகாணங்கள், அதாவது மாநிலங்கள் பிரிக்கப்படுது. அப்படி பிரிக்கப்படும் போது தமிழர்கள் எப்பேற்பட்ட இழிச்சவாயர்கள் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த தமிழ் நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய நிலப்பரப்பு, இந்த நிலப்பரப்பை பாதியாக பிரித்தோம்னா எவ்வளவு நிலப்பரப்பு வருமோ அந்த அளவுக்கு பிற மாநிலங்களில் நம்ம இழந்திருக்கோம் நிலத்தை. குறிப்பாக சொல்லணும்னா பெங்களூர்னு சொல்கிறோம் இல்லையா, வெண்காலூர் கொள்ளைக்கால் பகுதி, கூடகு தலைக்காவிரி உருவாகிற பகுதியை கன்னடர்கள் லாபி பண்ணி சூழ்ச்சியால் தமிழர்கள்ட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாங்க. தமிழர்கள் வேடிக்கை பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன். அதுபோல் கேரள பகுதிகளாக தேவிக்குளம், பீர்மேடு, இன்னைக்கு அது கேரளாவில் இருக்குது, ஆனால் அது தமிழர் தாயக பகுதி. இந்த மொழிவாரி மாநில பிரிப்பின் போது தான் அந்த பகுதிகளும் மலையாளிகள் லாபி பண்ணி பறிச்சுக்கிட்டாங்க. இந்த பக்கம் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா சித்தூர் மாவட்டம் மொத்தமும் போச்சு. திருப்பதி, திருத்தணி, சென்னை இதெல்லாம் காப்பாற்றுறதுக்காக தான் வட எல்லை போராட்டம்னு மாப்போ சிவஞானம் அவர் தலைமையில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. அது திருப்பதி மீட்க முடியலை, ஆனால் திருத்தணி, சென்னை இவையெல்லாம் மீட்கப்பட்டுச்சு. தெற்கில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, செங்கோட்டை, அகத்தீஸ்வரம் இந்த மாதிரியான பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா மலையாளிகள் அபகரிக்க பார்த்தாங்க. அதை தென்னிலை போராட்டமாக மார்ஷல் நேசமணி அவர்களுடைய தலைமையில் முன்னெடுக்கப்பட்டு அந்த பகுதிகள்லாம் தமிழ்நாட்டோட இணைக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் தமிழர்கள் தங்கள் தாய்நில பகுதியை பரவல அரசியல் புரிதலின்மையின் காரணமாக பிற மாநிலங்களுக்கு கண் முன்னாலேயே கொடுத்துட்டாங்க. அது ஏன் கொடுத்தாங்கன்னு சொல்ல வரோம்னா, அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்த நமது தாத்தா காமராஜ் அவர்கள் மிகப்பெரிய இந்திய தேசியவாதியாக இருந்துட்டாரு. சக தேசிய இன மக்களும் அதே போல் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டாரு. ஆனால் என்ன பிரச்சனை ஆகிப்போச்சு, அங்கே இருந்த சக தேசிய இன மக்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் எல்லாம் அவர்களாகவே இருந்து விட்டார்கள். தமிழர் தலைமைகள் எல்லோரும் இந்தியர்களாக இருந்துட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனைன்னு வைங்களேன். அது மிகப்பெரிய வரலாறு, அது தனியாக பேச வேண்டியது. இதே நேரத்தில் காமராஜ் தாத்தா கடைசி வரைக்கும் மாறவேலி அந்த நிலைப்பாட்டில் இருந்து அப்படின்னா மாறிட்டார். இந்த மொழிவாரி மாநில பிரிப்பு கொடுத்த படிப்பினையின் காரணமாக என்ன பண்ணிட்டாருன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ்ன்னு தனியாக ஒரு அமைப்பு தொடங்கி அவர் அதிகாரத்துக்கு வர்றாரு. தமிழ் சார்ந்த தன்னை ஒரு தமிழனாக உணர்ந்து சில திட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கிறாரு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா
தமிழ் பாடநூல் கழகம்ங்கிற திட்டத்தை உருவாக்குனதவர் தான். தமிழ்நாட்டு அரசுடைய வரவு செலவு கணக்குகளை தமிழில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற அரசாணை பிறப்பிச்சு இது பண்ணது அவர் தான். இப்படி அவர் நிறைய திட்டங்கள் செய்தார்னு வச்சுக்கோமே. ஆனால் இந்த எல்லையை காப்பதற்காக அன்னைய காலகட்டத்தில் போராடிய இந்த தலைவர்களை யாரும் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு கண்டுகொள்ளவே இல்லை. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு முழுக்க முதன்மையான நகரங்களில் இருக்கிற பேருந்து நிலையமாக இருக்கட்டும், இல்லை சாலைகளாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் அதிகபட்சமாக யாருடைய பேர் வச்சுருப்பாங்கன்னா அண்ணா சாலை, பெரியார் சாலை, அண்ணா பேருந்து நிலையம், பெரியார் பேருந்து நிலையம், இவங்க 2 பேரும் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா இவங்க தான் ஒருத்தர் வந்து திராவிட கருத்தியலை தமிழகம் எங்கும் பரப்பிய ஒரு தலைவர் பெரியார், இன்னொருத்தர் அந்த கருத்தியலை அரசியலாக மாற்றி அதிகாரத்துக்கு வந்த ஒரு தலைவர் அண்ணாதுரை. அப்போ இவங்களுடைய எஜமானர்களாக அவங்க இருக்கிறதுனால, அடையாளங்களாக இருக்கிறதுனால, இவங்க தமிழ்நாட்டின் வரலாறையே எங்கிருந்து எழுத தொடங்குவாங்கன்னா பெரியார் கிட்ட இருந்து அண்ணாதுரை கிட்ட இருந்து தான் எழுத தொடங்குவாங்க. அப்போ இந்த திராவிட மாடல் அரசு தமிழர் தாயகத்தை காக்க, தமிழர் தாயகத்தின் எல்லையை மீட்பதற்கு போராடிய இந்த தலைவர்களின் பெயரைய எங்கேயாவது உச்சரிப்பாங்களான்னா இல்லை. உச்சரிப்பாங்க, போனா போகட்டும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு இதுக்கு செய்வாங்கன்னு வைங்களேன். ஆனால் முதன்மைப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா இவங்க அதாவது தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிக்குவாங்க ஒழிய அதுக்கேற்ற மாதிரி எதுவும் நடந்துக்க மாட்டாங்க. அடிப்படையில் இவங்க தமிழர்கள் என்ன வச்சுக்கோங்களேன். இப்போது நாம் இதை முன்னெடுத்து போக வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இவர்கள் எல்லாம் இல்லாமல் போயிருந்தால் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு நிலப்பரப்பும் சுருங்கி போய் நம்முடைய தாயகமே ரொம்ப குறுகிய நிலப்பரப்பாக மாறி இருக்கும். அதை தடுத்து நிறுத்தியவர்கள் தான் இவர்கள். இந்த தலைவர்களை போற்றி புகழக்கூடிய ஒரு கூட்டமாக தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய நபர்கள் தான் இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக அரசியல் கட்சின்னு வந்துட்டா பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் தான். தமிழ்நாடு அளவில் தமிழ்நாட்டு நாளுக்கு ஒரு பொதுக்கூட்டம் முன்னெடுப்பு, ஒரு கருத்தரங்கம் அப்படியா போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்கள் தான் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அடுத்த கட்ட தலைமுறைகிட்ட பரவலாக கொண்டு போய் சேர்க்குது. இந்த வேலையை வந்து எல்லா தமிழ் தேசிய தலைமைகளும் செஞ்சிருந்தா இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல புரிதல் வந்திருக்கும்னு வைங்களேன். அது நடக்காமல் போயிடுச்சு. இதுதான் தமிழினத்தின் சாபக்கேடாகவும் இருக்குது. இவர்களுடைய இந்த புகழை போற்றி புகழ வேண்டிய தேவையும் கடமையும் தமிழ் இளைஞருக்கு இருக்குது. ஏன்னா இன்னைய தேதிக்கு அறிவிக்கப்படாம தமிழர் நிலம் வந்து பிறருக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கு. தமிழர் தாயகம் நிலப்பரப்பு அந்த எல்லை வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நாம மீட்டெடுத்த திருத்தணி தமிழர் கைகளில் இல்லை. இன்னைக்கு திருவண்ணாமலை அதுவும் தமிழர் கைகளில் இல்லை. அன்னைக்கு லாபி பண்ணி அரசியல் பண்ணி தெலுங்கர்களும் மலையாளிகளும் கன்னடர்களும் தமிழர் தாயக பகுதிகளை வந்து ஆக்கிரமிச்சாங்க, பறிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு அறிவிக்காமலேயே தமிழக அரசியலுக்குள்ள அவங்க வேரூன்றி வேறு பரப்பி தமிழர்களுக்கு எதிராக தமிழர் தாயகத்தை அந்நியருக்கு எழுதி கொடுக்குற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் திருவண்ணாமலையிலேயே நடக்குதுன்னு வைங்களேன். இந்த தலைவர்களுடைய வரலாறை நம்ம தொடர்ச்சியாக பேசலை, இல்லை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்தலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா தமிழ்நாடுன்ற இந்த நிலப்பரப்பு இன்னும் சுருங்கி கையளவுக்கு மாறிடும். ஏற்கனவே பக்கத்தில் இருந்த தமிழ் தேசத்தில் வந்து அடித்து விரட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு அகதிகளாக ஓடி வந்த தமிழர்களுக்கு தங்குறதுக்கு இளைப்பாடுறதுக்கு தமிழ்நாடுங்கிற ஒரு இடமாக இருந்தது. ஆனால் இந்த பகுதியில் தமிழர் நிலம் பறிப்பு ஏற்பட்ட போது தமிழர் தாயகம் சுருங்கிடுது அப்படின்னா இங்கே அடித்து விரட்டப்பட்ட அகதிகளை நம்ம போய் நிற்கிறதுக்கு இடம் கூட இல்லை. அது ரொம்ப முதன்மையாக பார்க்க வேண்டிய பிரச்சனைன்னு வைங்களேன். அது போக தமிழர் தாயகம்னு நம்ம இனிமேல் பேச முடியுமாங்கிறது மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாங்க. ஏன் அப்படின்னா நம்ம பகுதி தமிழர் தாயகத்துக்குள்ள வட இந்தியர்கள் வந்து அபரிமிதமாக உள்ள புகுந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வரலாமா வரக்கூடாதாங்கிற விவாதம் வேற. ஏன்னா அவங்க வரலாம், வந்து தொழில் செய்யலாம், அவங்க நல்லபடியாக பிழைக்கலாம், ஆனால் அவங்க ஊருக்கு போகணும். அது இல்லாமல் என்ன ஆயிடுதுன்னா இங்கே வாக்குரிமை வாங்குற ஒரு சூழல் வந்துடுது. அவங்க குடும்ப அட்டை பெறுறாங்க, வாக்குரிமை வாங்குறாங்க, நிலம் வாங்குறாங்க, தொழிலாளர்களாக வந்தவங்க முதலாளிகளாக மாறுறாங்க.
அப்படி மாறும்போது இது பெரிய சிக்கலை சந்திக்கும் தமிழ்நாடு. ஏன்னா நம்ம சொல்லலாம் இது தமிழர் நிலம், தமிழர் தமிழ்நாடு அப்படின்னு. இந்த தமிழர் நிலத்துக்குள்ள இருக்கிற சென்னையில் இருக்கிற சவுகார்பேட்டைக்குள்ள நீங்கள் போய் ஒரு தமிழை வாடகைக்கு ஒரு கடை வாங்க முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் தான் தமிழர்கள் நாம் இருக்கிறோம். அப்படிங்கும்போது எந்த அடிப்படையில் நம்ம சொல்லிக்கிறோம்னு தெரியலன்னு வைங்களேன். எதிர்காலத்தில் என்ன ஆகும்னா, நீங்கள் தமிழர்னு பேசவே முடியாது. நமக்கான அரசியலையோ, நம் மண் சார்ந்த அரசியலையோ, நம் வளம் சார்ந்த அரசியலையோ, இல்லை நம் மொழி சார்ந்த அரசியலையோ இந்த மண்ணில் பேச முடியாத ஒரு சூழல் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு பேராபத்து நிகழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, தீபாவளி பண்டிகை நாள் வந்து திமுகவின் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சேகர் பாபு அவர்கள் வந்து அங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தி பேசக்கூடிய குடும்பங்களுக்கு தீபாவளி பரிசுகள்லாம் கொடுத்துட்டு அவர் இந்தியில் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, வட இந்தியர்களுக்கு, இந்தி மொழி பேசக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு தருகிற கட்சி திமுக. அதனால நீங்கள் திமுகவுக்கு தான், திமுகவின் பக்கம்தான் நிற்கணும்னு இந்தியில் பேசி வாழ்த்து தெரிவிச்சுட்டு வர்றாரு சேகர் பாபு. இதுக்கு இடையில மாட்டிக்கிட்டு என்ன மொழிக்க வேண்டியது இருக்குதுன்னா, தமிழர் அல்லாதவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டின் அரசு, தமிழ்நாடு இதுதான் அப்படின்னு அவங்க ஒரு அடையாளத்தை கட்டமைக்கிறாங்க. நீங்கள் தாராளமாக வாங்க, வந்து இங்கே வசதியாக வாழுங்க அப்படின்னு திறந்து விடுறாங்க. வந்திருக்கிற இந்தி மொழி பேசக்கூடிய மக்கள் வந்துட்டு இதுதான் தமிழ்நாடோ, இதுதான் தமிழ்நாட்டின் இது அடையாளங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்க இருக்கிறாங்க. இடையில சிக்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யாருன்னா, இந்த மண்ணை பூர்வீகமாக கொண்ட தமிழர்கள் நாம. இது ஒரு சாபக்கேடுன்னு வைங்களேன். அப்போ இந்த நிலைமையெல்லாம் வந்து எதிர்கால தலைமுறை புரிஞ்சுக்கணும். இந்த தமிழர் தாயகத்தை எப்படியாவது காப்பாற்றணும். ஏன்னா 1-2 இல்லை, இப்போ குஞ்சன் நாடார்லாம் இருக்கிறாருன்னா அவர் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. மார்ஷல் நேசமணி அவர்களை மலையாள காவல்துறை கைது செய்தது, மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. அதுக்காக அவர் வீட்டில் வந்து அவர் மனைவி கண் முன்னாடியே அவரை அடின்னு அடித்து பிறப்பிறப்பில் ரத்தம் போகிற அளவுக்கு அடித்து கொடுமைப்படுத்தி வதைப்படுத்தி தான் சிறைப்படுத்துகிறாங்க. இவர் தோழர் ஜீவானந்தம் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரசு பொது மருத்துவமனையில் இறந்து போனார். சாகும்போது தான் எங்கே இருக்கிறேன்னு தன்னுடைய குடும்பத்தாருக்கும் பெருந்தலைவர் காமராஜருக்கும் சொல்லிட்டு சாகுறாரு. இதில் நம்ம தாத்தா சங்கரலிங்கம் நாடாரெல்லாம் 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இறந்தார். ஒரு 12 கோரிக்கைகள் வைக்கிறாரு. அதில் முதன்மையான கோரிக்கையாக அன்னைக்கு இருந்த மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிற பேரை தமிழ்நாடுன்னு பேர் மாற்றுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சு இறந்தார். இப்படி நிறைய தலைவர்கள் வந்துட்டு தங்களுடைய வாழ்க்கையை இந்த இனத்திற்காக, இந்த மண்ணிற்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. இவங்க வந்து எதிர்காலத்தில் திரைப்புகழ் மிக்க நடிகர் போல இந்த மண்ணில் கொண்டாடப்படுவோம், இல்லை நம்முடைய பேரை அடுத்தடுத்த தலைவர்களை நினைவுபடுத்தி நம்ம குடும்பத்தை செல்வ செழிப்பாக வச்சுருக்கோம் அப்படின்லாம் அவங்களுக்கு நினைப்பு கிடையாது. அப்படியெல்லாம் நினச்சி அவங்க இந்த மாதிரியான போராட்டத்தெல்லாம் முன்னெடுக்கலை. அப்போது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அர்ப்பணிப்போட இந்த மண்ணுக்காக போராடி இருக்கிறாங்க. குறிப்பாக கன்னியாகுமரி மீட்பு இந்த போராட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணற்றோர் வந்து மலையாள காவல்துறையினால் சுடப்பட்டு செத்துருக்கிறாங்க. இதெல்லாம் வரலாறாக இருக்குது. அப்படிங்கும்போது நம்முடைய வரலாறு நாம் தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்முடைய வரலாறு வேற ஒருத்தர் எழுதினாருன்னா அது நம்ம வரலாறாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போது நம்ம வரலாறு எழுதப்படாமலே போயிடுச்சு. நீங்கள் போய் கூகுளில் தேடினாலுமே அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா மார்ஷல் நேசமணி, மாப்போ சிவஞானம் அவர்களுடைய பெயர் மட்டும்தான் வருதே ஒழிய இந்த குஞ்சன் நாடார், மங்களக்கிழார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா பேருக்கு அப்படி வந்துட்டு போயிருந்த வழி முழு வரலாறு எதுவும் இல்லை. ஆனால் இவங்கெல்லாம் எதிர்கால தலைமுறை இந்த மண்ணில் தன்மானத்தோடு வாழணுன்ற ஒரு நோக்கத்துக்காக போராடி இந்த எல்லையை மீட்ட சாமிகளாக இந்த மண்ணில் இருக்கிறாங்க. அவங்கள நாம் கொண்டாடணும். அப்படி கொண்டாடும் போது தான் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கும். தமிழ்நாடு நாளை நாம் கொண்டாடிட்டாலே இந்த நாளுக்காக போராடிய தலைவர்களையும் நாம் கொண்டாடினதா ஆகும். எனவே தமிழ் கூறும் நல்லுலகு, தமிழ் இளையோர்கள், தமிழர்கள் எல்லோருக்கும் தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்கள். நன்றி.